மார்னிங் எந்திச்சதுமே எனக்கு டீ குடிக்கலாம் போல் தோணிகிட்டே இருந்தா, சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஒரு டீயை போட்டு நானும் மாமாவும் டீயை போட்டாச்சு. நாங்கள் வந்து எப்படின்னா சண்டே மட்டும்தான் டீ குடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். திடீர்னு தோணி சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றனால ஈவினிங் தான் எல்லா காய்கறியும் வாங்கணும், அதனால இருக்கிறத வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் பண்ணி தரேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டாங்க. நானும் வந்துட்டு ஈஸியாக முடிக்கலான்னு சொல்லிட்டு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் பல்லாரி ஒரே ஒரு பல்லாரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றி லைட்டாக வத்தப்பொடி போட்டு நல்லா வதங்கினதும் என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் இல்லைனா 3 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கையும் என்ன பண்ணணும், அரிசியை நான் வீட்டு அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே எனக்கு சூப்பராக வந்ததா சரின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து துவையல் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு மல்லி இலை நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையும் போட்டு லைட்டாக புளியை போட்டு தேங்காவோடு அரைச்சினிங்கன்னா ஈஸியான மல்லி இலை துவையல் ரெடி. இது ரெண்டையும் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு வருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் அடித்து தூள் கிளப்பிடுவேன் இந்த மாதிரி சாப்பாடுக்குன்னா. அமைதி அறம்பிடாமல் சாப்பிட்டு ஓடியாச்சு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.